இவ்வளவு ஓடிபி அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு அவங்க கூட்டணி கட்சி திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுகிற டைப்பான். இப்போ சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிப்பாங்களாம். அது மாதிரி எடப்பாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுக்கிட்டு போயிட்டார். நாங்கள்லாம் அன்றைக்கே எழுதி அன்றைக்கே படித்து அன்றைக்கே பரிசு எழுதுகிறோம். நாங்கள் அன்னன்னைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணுறோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் இருந்து கடைசியில் ஃபெயில் ஆரம்பிக்கிறேன். சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார். சிலபஸ் எல்லாம் இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சிட்டார். அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். அதில் 2 இது இருக்குது. பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா முதல் பெஞ்சு 2-3 ஃபஸ்ட்டு ரோல்லாம் நல்லா படிக்கிறவனும் வைப்பாங்க. இந்த அன்றைக்கே படிக்கிறவங்கலாம் கடைசி ரோ மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. படிக்காதவன் ஒழுங்காக வரமாட்டான், அவன்லாம் கடைசி பெஞ்சு. அதனால் இவங்களை பூரா கடைசி பெஞ்சில் இருந்தவங்க திருமாவளவன் சொல்கிற திமுக அவங்க கட்சி இதெல்லாம் அதான் சொல்கிற. நாங்கள்லாம் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுவோம். அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுனவங்கள 90% பிட்டு அடிப்பான். ஸோ இவங்க பிட்டு கோஷ்டிங்கிறத அவரே ஒத்துக்கிறார். ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கக்கூடாதா? திருமாவளவனு கேட்குறேன். இன்றைக்கி நீட்டுக்கு படிக்கிறாங்களா மாணவர்கள், அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து உழைத்து பாஸ் பண்ணுறாங்க. அதனால் பிட் அடிக்கிற கோஷ்டி நீங்கள். அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறத பெருமையாக சொல்லாதீங்க, அது கேவலம். உங்கள் இதெல்லாம் அப்படி தானே. அன்றைக்கே வந்து அன்றைக்கே கள்ள ஓட்டு போடுற ஆளுங்க நீங்கள். உங்களுக்கு எதுக்கு போய் மக்களாவது ஓட்டாவது 4000 ரூபா கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவீங்க. எலெக்ஷனுக்கு முதல் நாள் 4000 இப்படி தானே பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பெருமையாக சொல்கிறீர்களா எங்கள் சாதனைன்னு சொல்லி? அதனால் இதுக்கு இடையில் இவர் இப்போ அதிமுகவிலேருந்து அன்வர் ராஜான்னு ஒருத்தர், அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். அவரை சேர்ந்தார் கதையில் தான் எனக்கு தெரியும். அவர் ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம். அவர் இஸ்லாமியர்கிட்ட ஓட்டு கேட்டு போனால் நீங்கள் பாஜகவோட சேர்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோன்ட்டாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் பேசுகிறத பார்த்துட்டு அவரே முடிவு பண்ணிட்டார், நீ இருந்தால் இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுகாதுன்னு. அவர் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கே விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் திமுகவில் சேர்த்துக்கா தயாராக இல்லை. அதுக்கு ஆளுகளை பிடிச்சி அவர் திமுகவில் சேர்க்குறதுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் கட்சி விட்டு போயிட்டார். அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு தனியாக நின்னாருன்னா 50 ஓட்டு கூட விழுகாது இருக்குது. அதனால் அவர் ஜெயித்து சேர்ந்தது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் அன்வர் ராஜா போகட்டும். ஆனால் இன்றைக்கி சன் டிவியில் தூண்டி விடுறான். எடப்பாடி சொல்கிறான் கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுப்படலாம் கனவுல கூட நினைக்காதீங்க, இருக்கிறவர் கூட்டணி விரும்புகிறவங்க மற்றவங்களாம் வெளியில் போகணும். எடப்பாடி பேசுனதா சன் டிவியில் போனால் இன்னும் திருந்தலை. சன் டிவியை பார்க்காதீங்க. அதிமுகக்காரங்க, எம்ஜிஆர் ஆளுங்க, எங்களுடைய நேதாஜி இது ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சன் டிவியை பார்க்காதீங்க. அவங்க ரோட்டுக்கு வரட்டும். டிவி மூடுனா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. பழையபடி வீடு ஏலத்துக்கு போகிற நிலைமை வரட்டும். நம்ம எல்லாரும் பார்க்குறோம் சன் டிவியை. கட்சி சார்போடையா பார்க்குறீங்க? பொழுதுபோக்கை கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். அரசாங்க டிவி இருக்கும்போது சன் டிவி வந்து பல பொழுதுபோக்கை கொடுத்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, அதை கட்சி சார்பில் மாற்றி திமுகவுக்கு ஜாழா அடிக்கிறது பண்ணாலும் பரவாயில்ல. அதிமுக தலைவர்கள் எல்லாம் கொச்சப்படுத்தி எந்த எம்ஜிஆர் வீடு ஏலத்துக்கு போகும்போது ரோட்டில் நின்னாங்களோ அந்த எம்ஜிஆரையே இவர் வந்து போதைப்பொருள் சாப்பிட்டாரான்னு சொல்லி அவங்களுக்கு கிட்னி கொடுத்தவங்களை வச்சு கேள்வி கேட்ட கேவலமானவங்க இவங்க. அவன் போகிறான் அன்றைக்கி எடப்பாடி இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லுவாங்களே யாராச்சும், பிஜேபி இஷ்டம் இருந்தார் இல்லைன்னா போகணும்னு சொல்லி இட்டுக்கட்டி போடுறாங்க. அதனால் திமுக தலைவர்களுக்கும் சொல்லி அதிமுக தலைவர்களுக்கும் சொல்கிறேன், பாஜகவுக்கும் சொல்கிறேன், இந்த டைமில் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் திரித்து செய்தியாளாக வரும். கூட்டணி பற்றி யாருமே வெளியில் பேசாதீர்கள். அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் உங்கள் தலைவர்கள்ட்ட பேசுங்க. கூட்டணி பற்றி வெளிப்படையாக வெளித்தளங்களில் எதுவும் பேசாதீங்க. அது கூட்டணியை பாதிக்கும். ஸ்டாலின் திரும்ப வர்றதுக்கு வழிவகுக்கும் என்பது அடுத்த கட்ட கருத்து.